ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மர் சீசனில் மாங்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா மாங்காய் சீசன் தான் அது. ஸோ அதை வச்சு சூப்பராக ஒரு தொக்கு தாங்க இப்போது நான் செய்ய போகிறேன். இதை ஊறுகான்னு சொல்லலாம், இல்லை சாதத்தில் போட்டுமே நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கு தொட்டுமே சாப்பிட்லாம். அப்படி ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த தொக்கு செய்கிறதுக்காக ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா முத்தின மாங்காவை எடுத்து வச்சுருக்கேங்க. பழமாலாம் இல்லை, பழமாகிற மாதிரியும் இருக்கக்கூடாது, நல்லா முத்தி இருக்கணும். ஆனால் பழமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காய் தான் 3 காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காயை நல்லா கழுவிட்டு இந்த காயில் உள்ள தோலை அப்படியே சீவி எடுத்துக்கோங்க. மாங்காய் நம்ம துருவி தான் செய்ய போகிறோம். சில பேர் குட்டி குட்டியாக கட் பண்ணி செய்வாங்க. நம்ம இப்போ துருவி தான் செய்ய போகிறோம். மாங்காயோட தோல்லாம் நல்லா சீவினதுக்கப்புறமா இப்போ நம்ம காய் துருவுற கட்டையில் வச்சு இந்த மாங்காயை துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நைஸாக உங்களுக்கு கிடைக்கும், பூ மாதிரி கிடைக்கும். அப்போ தான் நம்ம தொக்கு செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூவாக வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக. இந்த மாதிரி சின்ன கட்டையில் துருவி எடுத்துக்கோங்க. மேலே பெருசாக இருக்குது, அதில் துருவாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதில் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் 3 மாங்காவையும் குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கிட்டேன். துருவும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், ஆனால் நம்ம அதை சாப்பிடும்போது அந்த கஷ்டமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவினதுக்கப்புறமா இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க ஒரு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் அது சேர்க்கலை, எனக்கு வேணான்னு நான் சேர்க்கலை. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காயை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாங்காயை இதே மாதிரி துருவி நம்ம ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக போட்டு பச்சடியும் செய்யலாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான் பச்சடி வீடியோ நான் ஏற்கனவே என் சேனலில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. மாங்காய் யாருமே வேணான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்கிறது மாங்காய் போட்ட குழம்பு, மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய். ஸோ இப்படி எல்லாமே தான். இந்த மாங்காய் தொக்கில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வேணுமா கம்மியாக இருக்கலாங்க, ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். புளிப்பு, காரம், ஸ்வீட்னஸ் இப்படி எல்லாமே சேர்ந்து அது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஏன்னா அவங்க வேணான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா பிளேட்டு போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அது வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திறந்து திரும்பவும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது சீக்கிரமாக குக் ஆகும். அதனால தான். இங்கே பாருங்கள் எப்படி கடாயில் ஒட்டாமலே வருது பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு நிறையா இருந்தால் காரம் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. மாங்காயில் உள்ள புளிப்பு பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன மாங்காய் எடுக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. இது வெந்தயம் பொடிங்க. வெந்தயம் நான் வெறும் கடாயிலேயே நல்லா வறுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பாருக்குலாம் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ அதில் 1.5 ஸ்பூன் போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா மாங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நீங்கள் எண்ணெயும் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே நீங்கள் நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்க வேணாம். இப்போ எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் மசாலா எல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம விட்ட எல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்படியே கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு புடி அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுதான் இந்த தொக்கோட டேஸ்ட்டையே அல்டிமேட்டாக நமக்கு தூக்கி கொடுக்கும். ஏற்கனவே ரொம்ப காரம் சேர்த்துருக்கோம், மாங்காயில் புளிப்பு இருக்குது, இப்போ நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கோம். ஸோ இது 3மே சேர்ந்தால் மட்டும்தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்படியே கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி மசாலாவோட எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சூப்பராக ஒரு தொக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா திரும்ப ஒரு 2 நிமிஷம் பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க.
2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாங்காய் தொக்கு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்கில விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ மாங்காய் தொக்கு ரெடி ஆயிட்டே இருக்குங்க. ஸோ இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் இதே மாதிரி கைவிடாம கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே குக் ஆகி நம்ம விட்ட எல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப சூப்பரா மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடும். இப்போவே பாதி அளவுக்கு ரெடி ஆயிருச்சு. அந்த தொக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. எடுக்கும்போதே கரண்டில ஒட்டாம எப்படி அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ பாருங்க நான் ஒரு 6, 7 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். சுத்தமா நம்ம விட்ட எல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துட்டு, தொக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதோட நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் ஒரு 1 வீக் போல் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த் வரைக்கும் சாப்பிட்லாம். இது வேஸ்ட் ஆகுது. நம்ம தண்ணி விடாமல் செஞ்சுருக்கோம். தண்ணி கொஞ்சமும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ தொக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.